வந்தீங்களா? உங்க விஷயமா தான் தங்கச்சிக்கு. அடடா ஜெயபால். ஜெயபால் நானு வெறும் பால். நான் வந்து ஆண்பால் இல்ல, பெண்பால் இல்ல, தாய்ப்பால் இல்ல, அபிஷேக பால் இல்ல, வெறும் பால். டான்ஸ் மாஸ்டர் பா. எனக்கு தெரியுமே, எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியுது நான் டான்ஸ் மாஸ்டர்னு. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? கையில ஃபைலோட போனா கதாசிரியர்னு ஒத்துக்குவான், பிரஷோட போனா பெயிண்டர்னு ஒத்துக்குவான். நான் ஆடாடி போனா டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான்? நல்லா வந்து சேர்ந்தீங்க தங்கச்சிக்குன்னு. போதும் போதும், கொஞ்ச நேரம் ஆடாம இருங்களேன். சிவகாமி இத பாரு, பாட தெரிஞ்சவன் வாயம், ஆட தெரிஞ்சவன் காலம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு கண்ணு வலிக்காரன், அவன் கண்ணை சுத்தி சேங்கூட்டம் வச்சு இருக்கிற ஈ மாதிரி கொசு மொச்சிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஆளு குத்தார அறிவு மாதிரி மூக்குற ஒளியிட்டே இருந்துச்சு, ஜலதோஷக்காரன். மூணாவது ஆளு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான், உள்ளங்கையில இல்ல, இங்கெல்லாம். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. யோ, உங்க 3 பேரையும் வச்சு சொல்றேன். யாராவது ஒருத்தர் 10 நிமிஷம் ஒரு சேஷ்டையும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என் பொண்ணை கட்டித்தரேன்னு ஒரு கோடீஸ்வரன் சொன்னாரு. ஐயோ, அவங்களால சும்மா இருக்க முடியாத. அதெல்லாம் இல்ல, 5 நிமிஷம் வரைக்கும் பொறுத்து பார்த்தானுங்க. இந்த பட்டாணிக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? பொறுத்து பார்த்தா டைஸா ஒரு வேலை பண்ணலாம். எங்க ஊர் அம்மன் கோயில 2 ஆட்டுக்கடை இருக்கு. அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான். 2 சண்டை போடுச்சுன்னா போட்டு அவன் தேத்துக்கிட்டான். அடுத்தது கண்வதிக்காரன் இருக்கானே, பொதுவெல்லாம் ஓட்டிட்டான். மூணாவது இருக்கான குத்தாலாம், அவன் என்ன பண்ணா தெரியுமா? கொம்பு இதெல்லாம் கொம்பு அப்படின்னு அவன் தேத்துக்கிட்டான். கோடீஸ்வரம் பார்த்தாட்டே, பசங்களா உங்க 3 பேருக்கும் 5 நிமிஷம் ஒழுங்கா உட்கார முடியல, உங்களுக்கு பொண்ணு தர மாட்டா போங்கடான்ட்டானுங்க. அதே மாதிரிதான்மா என் நிலைமையா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு தெரியும், தங்கச்சி கிட்ட ஆடுங்க. அந்த விஷயத்தை சொல்லுங்க. பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் தங்கச்சி இருக்கிற காலேஜ் ஹாஸ்டல்ல மைசூர் லாட்டரி சீட்ல 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயம். பொறுப்பா இடம் எங்க அக்கா இருக்கிறாருன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. பாத்துக்க, பை நிறைய பணம். 5 லட்சம். ஆமா, நானு பிளேன் ரிட்டர்ன் டிக்கெட்ல போனா வந்த வேலை முடிஞ்சு போச்சு, பத்திரமா நான் வரேன். அப்படியே போலாமா? சாப்பிட்டா போக முடியாத, இங்க தூங்கிடுவனே, அவ்வளவு திம்ப. என்னமா அது, சாப்பிடுறதே உங்க சாப்பாட்டை தானே, புரியலையா? உன் தங்கச்சி கொடுக்குற சம்பளம் தாமா எனக்கு சோறு. ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி நடிகே போறியாமா? உன் கல்யாணத்தை பத்தி நானும் உன் தங்கச்சி என்னமா துடிச்சிட்டு இருக்கிறோம். ஏமா, இது விஷயமா விஜயா கூட உனக்கு காகிதம் போட்டுச்சாமே, பதிலே போட மாட்டேன்ட்டியே. ஆமா ஆமா, வருஷம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள கல்யாணத்தை நிச்சயமாயிடும் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். ஆமா, அந்த பையனுடைய முகத்தை நான் பார்க்கணுமே, என்ன விட அழகா அந்த முகத்தை பார்க்கணுமே. போட்டோ இருக்கா? முடிஞ்சு போன காதலாச்சா இருக்கணுமே. அதான் டேபிள் வச்சே உட்கார்ந்து இருக்கிறேன். ஐயோ, யாரு? இதான் பையனுடைய அப்பாவா? பையனேவா? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கிறான். கண்ணை போறேன், கண்ணத்தை போறேன். இங்க போறா, மூக்குக்கு வாய்க்கு மத்தியில மீசு. அதான் மீசை. அதான் சிவகாமி, இந்த பாருமா, மாப்பிளை போட்டோ முதல்ல விஜயா கிட்ட காமிச்சிட்டு பத்திரமா போஸ்ட் திருப்பி அனுப்பிச்சுடுறேன். கல்யாணத்துக்கு ஐயா தான் டான்ஸ். பணம் தரணுமே யோசனை பண்றியா? அட்வான்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமா, பேசிட்டே இருக்கீங்களா? நீங்க பிளேன் பிடிக்க வேண்டாம். பிளேன் பிடிக்கிறதா? முதல்ல டாக்ஸியா பிடிக்கணும். போய் வருதுங்க. ப்ளீஸ் கம் இன். இன்ஸ்பெக்டர், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த ரூம்ல ஏதோ கலாட்டான மேனேஜர் போன் பண்ணாரு, செக் பண்ண வந்தோம். இந்த ரூம்லயா? ஆல் ரைட், ப்ளீஸ் டூ. சார், யாரையுமே காணாங்க. உத்தரமா காணுது. மேனேஜர், இங்க ஒண்ணுமே நடக்கல, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? இவரை இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேன் சார். நாங்க என்ன பாரு, மர்மநாவல படிச்சு படிச்சு உன் மூளையே கெட்டு போச்சு. உன்னை 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சாரி சார், இந்த பய பேச்சு கேட்டுக்கிட்டு நான் அவசரப்பட்டுட்டேன். மேனேஜர், இப்படியெல்லாம் எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்க கூடாது. பீ கேர்ஃபுல். உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டோம் சார். சாரி. That's all right. வரா. சிரமம் கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க சார்.
மேனேஜர், அந்த கதவை சாத்திட்டு போயிடுங்க. நிரூபிச்சிட்டீங்க. ஆமா, இப்ப இதை என்ன செய்ய போறீங்க? பேசாம சொன்னதை செய். பட்ட பக்கத்துல இப்படி குடிச்சிருக்கான். சில நகை இல்லாதனால இன்னொருத்த தூக்கிட்டு போன. ஐயோ, போலீஸ்ங்க. வண்டிக்கு டாக்ஸ் கட்டியாச்சான்னு பாத்துங்க. நீங்க போகலாம் சார். தேங்க்ஸ். ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? இவன் நம்ம கொல்ல வந்தான். நாம இவனை கொண்டுட்டோம். போலீஸ்ல ஒப்படைச்சு விஷயத்தை சொல்லிடுவோம். நீங்க சொல்றத போலீஸ் நம்பலனா வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குதுங்க. பயப்படாத, எனக்காக கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு. கம் ஆன், குயிக் குயிக் குயிக். உனக்கு சொல்லி கொடுத்துக்குள்ள எனக்கு வேத்து போகுது. கவனிச்சாடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்கிட்ட. டேய், உங்க அம்மாவுக்கு உன்னோட சேர்த்து மொத்தம் எத்தனை ஆம்பளை பசங்க? இப்படி ஆடுற எல்லாம் குறிஞ்சு அடக்கமாடு. புரியுதா? கவனி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. கார பிரமாணம் தள்ளி எடுத்த கீர்த்தன மாதிரி வேலை அள்ளி பிறந்த புள்ளியா இருக்கிறிய. உன்னை கொண்டு போய் நான் விஜயா மாதிரி கொண்டுறணும்னு நினைக்கிறேன். உனக்கு கூட கூட ஒரு அம்மா வேற ஒத்தாசைக்குன்னு வர்றா. வேறாண்டால வந்த உடனே சப்பலாம் கொட்டி உட்காந்துக்கிறா. சொம்பு நிறைய பால், பாதாம் பருப்பெல்லாம் தட்டி போனதுல. நீ ஒழுங்கா டான்ஸை கத்துக்கிட்டு அரங்கேற்றத்துக்கு மேடை ஏறையோ இல்லையோ, உங்க ஆத்தாளுக்கு உடம்பு ஏறப்போகுது. என்ன கஷ்டன்ற? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. காப்பி ஆத்திரியா? இந்த மாதிரி எனக்கு வர்ற வெறியில இது என்ன கஷ்டம்? தக்க திக்கு தக்க தக்க திக்கு தக்க தக்க ஆடு. தக்க திக் தக்க தக்க திக். டப்பா ஊத்துறியா? ஐயோ, இந்த பாரு, நேத்து சொல்லி கொடுத்தன அதாடு. தக்க திக்கிட்ட தக்க திக்கிட்ட தக்க தக்க. பொண்ணா காப்பி ஆத்திர இல்லனா மாங்காய் பறிச்சு பறிச்சு கூடையில போடுற. கவனிச்சாடிய கோவம் என்ன கஷ்டம்ன்றதுல. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. உங்க அம்மாட்ட போறியா? நின்னு ஆடு, இல்லைன்னா கொன்னுடுவோம் உன்னை. என்ன கஷ்டம்? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. அவ்வளவுதானே? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. அடி பாவி, சொல்லி கொடுக்கறனே உடைக்கிறியா? கொன்னுடுவோம். நோ பார், என்னையா செய்யற? உடல இந்த சின்ன பொண்ணுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இங்க பாரு. 1 2 ஆடுமா. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட 1 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 எப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. இத பாரியா, நீ ஒரு டான்ஸ் மாஸ்டர்ங்கிறதுக்காக இத்தனை நாள் தவணை கொடுத்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சு போச்சு. முதலாளிக்கே தெரிஞ்சு போச்சா? அவர் பொண்ணு அனுப்பியா? அவளுக்கும் சொல்லி தர்றா. இல்ல, இன்னைக்கே மரியாதையா கிளியர் பண்ணிட்டு வெளியில போ. ஏயோ, திடீர்னு குண்ட தூக்கி போடுற. ஒண்ணு இல்லையா, 14ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்க. பொண்ணுக்கு அரங்கேற்றம் அமோகமா ஆட போறா. பணம் குய்ய போகுது. அந்த பணத்தை வச்சு உன்னுடைய பாக்கியெல்லாம் தீர்த்துறையா? சொல்லமா. என்ன ஆட வச்சு நீ சம்பாதிக்க பாக்குறியா? அதுக்கு வேற ஆள பாறையா? ஐயோ, வச்சோ வச்சோ
வேடிக்கையா இருக்குது. நீ ஓட முடியாது. ஆடுறேன். ஆடி ஆடியா உன் கிழக்கெல்லாம் தீக்கிறையா? ஆடாதடா. ஆற்றா மாவாற்றா. மாவட்டமா? மேனேஜர், என்னையா மாவட்ட சொன்ன? ஆட்டுறேன். 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 மாவாட்டுற கண்ணு ஆரோக்கியத்துக்காக வைப்ப. நின்னுகிட்ட ஒரு மாவாட்டுவா. இப்ப ஆட்டுடா. ஆட்டு. ஆட்டுடா. ஆட்டண்டா. ஆட்டன். மேனேஜர், புடி பொய்யா. இப்ப ஆட்டண்டா. மாட்டிடா. மாட்டிடா. ஆட்டண்டா. 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 ஆட்டன். ஆட்டண்டா. ஏய், உன்னை நான் மாவாட்ட சொன்னேன்டா. நான் என்னையா கேட்டேன்? என்னையா வச்சிருக்க? இதான் நான் கேட்டேன். இது யாரையா கேட்டாங்க? நான் என்ன கேட்டேன்? நீ என்ன வச்சிருக்க? 2 இட்லி ஒரு வடை. ஒரு வடை, 2 இட்லி ஒரு வடை. ஒரு வடை, 2 2 இட்லி ஒரு வடை. 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 எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த சொக்காய் நீ போட்டுக்க போறியா? எவன் எங்க மேனேஜர்? அது அவர்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன ராஜா, டேபிள கவனிடா. ஏய், இது உனக்கு தேர்ட் டைம். இனிமே தாங்காத மரியாதையை வெளியில போடா. I say you get out. கண்ணா, இதேதான்டா எல்லா பையனும் பண்றான். கெட் அவுட்னு சொல்றான், முதல்ல அவன் வெளியே போயிடுறான். இட்லியா வடையா, இது ஒரு ஹோட்டலா? கவனிச்சுக்கிறேன். என்னமா இருக்கிறீங்க? ஐயோ, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லி பின்னாலேயே வாங்க. 5 மாசத்துல உங்களை முன்ன கொண்டு வந்துடுறேன். என்னையா அது? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே, உனக்கு பைத்தியமா? ஆமா, கலை பைத்தியம், நாட்டிய பைத்தியம். நிச்சயமா சொல்லுவேங்க. 5 மாசத்துல அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன். என்கிட்ட நாட்டியம் கத்துக்குங்க, கத்துக்குங்க. சரின்னு சொல்லுங்க. சொல்றையா? சொல்றேன். யோ, நான் யாருன்னு தெரியுமா? நான் தாயா செங்காங்கட மங்கம்மா கும்தல கும்மா. கொஞ்சம் இருங்க. உங்களை விட அந்த அம்மா நல்லா இருக்காங்க. என்ன? நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. ஐயோ, என்னமா இருக்கிறீங்க, என்னமா இருக்கிறீங்க? எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லிட்டு என் பின்னாலேயே வந்தீங்க. 5 மாசம் அந்த பொண்ணுக்கு, உங்களுக்கு 4 மாசம் போதுங்க. முன்னு கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமா சொல்லுவேன், 5 மாசத்துக்குள்ள அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன். அம்மா, எங்கிட்ட டான்ஸ் கத்துங்க. சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. அத்தா அத்தா இங்க பாருங்க. கல்யாணம் கேட்டா இனிமே நீ எப்பமா அடிக்க வைக்க போறேன்? நான் ஆம்பளைக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி தரவே மாட்டேன். நான் டான்ஸ் கத்துக்க வரலடா. தனியா இருக்க பெண்ணுகிட்ட வந்து கலாட்டாவா பண்றேன். அதுக்கு இதுக்கு தாண்டி உங்ககிட்ட நான் பல தடவை சொல்றேன். எப்ப வெளிய வந்தாலும் என் பின்னாலே கையை பிடிச்சிட்டு வான்னு. யோ மேனேஜர், இந்த மாதிரி கண்ட காலி பசங்களை ஏன் ஹோட்டல் அலோவ் பண்ற? இன்னது போதும். யோ ஐயா, என்ன பத்தி தில்பார் ஹோட்டல கேட்டு பாருங்க. நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர். நல்ல சிஷ்யம் பண்ண வேணும் திரை பார்த்தேன். முதல் பொண்ணு அரங்கேற்றத்தை நீங்க காரை உடைச்சிட்டு புத்தூர் போயிட்டான். 2வது பொண்ணு எவனையோ காரை வச்சு கையை பிடிச்சிட்டு ஓடிட்டான். 3வது பொண்ணு எனக்கே பிடிக்கல, எட்டி வச்சு துரத்திட்டேன். ஏயா, ஒரு பொண்ணு கிடைக்குமா? என்ன பொண்ணா? அறிவட்ட என்ன வெளியே தள்ளிட்டீங்கல்ல, உங்களை ஒரு நாளைக்கு நான் உள்ள தள்ளுவேன். ஒரு நாட்டிய பேராசிரியர் என்ன போய் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? அப்பா அப்பா அப்பா, தில்லையம்பலம் நடராஜா, சிதம்பரத்துல ஒத்தக்கால நொண்டி அடிக்கிற மாதிரி நிக்கிறிய, அந்த ஒத்தக்கால எடுத்து இவங்க தலைவரை ஊண்டா என்ன உனக்கு? இந்த பொறிக்கு பசங்க இவங்களை போய் நீயே மிதிக்கிறான். ஒரு பொம்பளை புள்ளைய அடே நான் தயார் பண்ணி நாட்டியம் கத்து கொடுத்து அவங்க காரால உங்களை மிதிக்க வைக்கிற இது சவரண்டா. இந்த சவரம் முடிய வரைக்கும் நான் தலையில எண்ணெய் வைக்க மாட்டேன். குடுமி அள்ளி முடிய மாட்டேன்டா. யார எனக்கு அது குடுமி? நான் என்ன இப்ப நான் சாணிக்கிறான்? எனக்கு காப்பு தாண்டா. அது வரைக்கும் சலனுக்கே போக மாட்டான்டா, விட மாட்டான்டா. உங்களை
என்ன மிதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை காலை தூக்கி நிக்க மாட்டாளா? கட அம்மா அம்மா அம்மா, என்னம்மா அது காரை ஊழிட்டு நிக்கிற? தூக்குமா, காரை தூக்கு, தூக்கி ஒரு வாட்டி அவனை மிதி. ஐயோ, என்னது அதுக்குள்ள நீ சரியாயிட்ட? அது என்னது தலையில சும்மாடு? நீ என்ன தயிர் விக்கிற பொம்பளையா? ஆமா, பானை எங்க உடைச்சிட்டியா? கணா கட்டியா? எப்படியா? நல்லாவே இருக்கிற. நீ மாத்திரம் உயிரோட வரல, என் சமையல் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என் தலையில எண்ணெயை வைக்கவே முடியாது, சலனுக்கு போகவே முடியாது. சிக்க எடுக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாமா. வந்துருமா அம்மா, நான் வந்துருமா அம்மா. மகாபிரபு, என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பதான் இறக்கி விட்டேன், மறுபடியும் எப்படி ஏற்றி விடுறது? சிலையா இருக்கும் போது செருப்பு காணோம், இப்ப செருப்போடு இருக்கிற. யார் நீ? கேட்கலாமா அப்படி? ஏன் அப்படி? நான் உங்கள் அடிமை. அடிமை? என்னுடைய காதலுக்கா அல்லது கலைக்கா? சுவாமி, சுவாமி. பூஜை பண்ணாத, விஷயத்தை சொல்லு, பயமா இருக்கு. மேதையே, பட்டம் கொடுக்காத, வேலை கொடு. ஆஹா, நாட்டிய திலகமே. திலகா? வேண்டாம் வேண்டாம், ஒட்டு மாத்திரம் வைக்காத, வேர்த்தா அழிஞ்சிடும். மேட்டர் சொல்றியா இல்லையா? நீங்கள் தான் எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்து விட்டால், நீங்கள் மறுத்து விட்டால் தற்கொலை பிடிக்க போறியா? வேண்டாம்மா அம்மா, உன்னை தம்மா நம்பி இருக்கிறேன், நீதாம்மா அவனை எட்டி மிதிக்கணும். நான் வினவுகிறேன் என்று வருந்த வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு சுத்தமா இலக்கண தமிழ் பேசுறியே, யாரம்மா நீ? நான் தமிழ் பெண். புடவை கட்டி இருக்கிறதுனால அப்படி சொல்றியா? ஏங்க, என்ன? இந்த காலத்தில் ரொம்ப தமிழ் பெண்கள் லுங்கி கட்டுகிறார்களே, லுங்கி கட்டுகிறார்களே. சரி சரி, புடவை கட்டிய தமிழ் பெண்ணே, உன் பேர் என்னவோ? தாரா. தாரா. யாரா இருந்தாலும் என்ன? நல்ல என் தந்தையை பார்த்ததில்லை. உங்க அப்பனை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவர் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிறார். பாத்ரூம் இல்லையா? இன்னும் பிடிபடலையா? நல்ல வேளை, இன்னும் இல்லை. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் நான் நாட்டியம் கற்றுக் கொண்டு வந்தால்தான் பணம் முழுவதையும் எனக்கு தருவாராம். அப்பன், என் அப்பன், என் அருமை தெரிந்த உன்னப்பன். கண்ணே, பெண்ணே, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை சுவாமி, இல்லவே இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறாயா? நிச்சயமாக இல்லை. எங்கே உன் கழுத்தை காட்டு, தாலி ஏறி இருக்கிறதா என்று பார்ப்போம். இது தாலி இல்லை சுவாமி, நெக்லஸ். அன்பே, ஒரு 6 மாதம். சரி வேண்டாம், 3 மாதம். இல்லை, உன் சௌரியம் எப்படியோ. ஆரம்பிக்கலாமா? ஓடும் பஸ்ஸில் ஏறும் பழக்கம் உனக்கு உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உண்டை கட்டிக்காக கோவிலில் இப்படி இப்படி கையேந்தும் பழக்கம் உனக்கு உண்டா? உண்டு உண்டு, அதுவும் உண்டு. கோவிலில் டண்டன் டண்டன் அந்த பழக்கமும் என்னிடம் உண்டு. ஓஹோ, மணி அடிக்கும் பழக்கம் உனக்கும் உண்டோ? சோறு வடிக்கும் பழக்கம் உண்டோ? எனக்கும் உண்டு, என்னை பெற்ற தாய்க்கும் உண்டு. அப்படி என்றால் கஞ்சி வடிக்குங்கால் காலில் கொட்டி கொண்டால் என்ன செய்குவாய், என்ன செய்குவாய்? ஆஹா 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 ஆஹா. வலது காலில் அப்படி, இடது கால் என்றால் எப்படி எப்படி? அம்மம்மா 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 அம்மம்மா. அப்படி அப்படி அப்படி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தத்தின் தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா தனி தானி தங்கத்தாய் தானி தங்கத்தாய் நாதரின வமதப மகரித மகரிக நதுர்தத்தி தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா. மா மா அம்மா, என்னம்மா அது? உயிரோட வந்த, அதுக்குள்ள எங்க போயிட்ட? ஐயோ, அந்த மேனேஜர் பையல மறுபடியும் சரியாயிட்டியா? அந்த மேனேஜர் பையல உன் காலாலேயே உதச்சி மிதிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா 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 அம்மா. இது தாயா
பகல்ல கனவே காணக்கூடாதுங்கிறது. மேனேஜர், ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டா, உன்னை விட மாட்டேன்டா, இந்த கோட்டையை விட மாட்டேன்டா. அஞ்சு பைசா போட்டேன், 3 பைசா எடுத்துக்கிட்டேன். 2 பைசா தான் என்னால உதவ முடியும். என்னடா துரமா இருக்கான்னு பாக்குறியா? துரை இப்பெல்லாம் போறதான் திங்கிறாரு. நீங்க முன்னால போறீங்க, அதனால தான் நான் பின்னால வர்றேன். பொம்பளைக்கு பின்னால வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் எடுத்து விட்டுங்க. வெக்கத்தை பத்தி நீங்க எங்கிட்ட பேசுறீங்களா? மரியாதையா முன்னால போ. ஐயோ, முன்னால போய் பிரயோஜனம் இல்லையா? நான் பின்னாலதான் ரசிக்கிறேன். கிண்டலா பண்ற? உண்மைதான் சொல்றேன். உங்க நடையில் இருக்கிறதே ஒரு நளினம், உங்க இடையில இருக்கிறதே ஒரு இலக்கியம். ஆஹா, வயசாயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுங்க. உனக்கு அறிவில்ல? அழகுதாங்க இல்ல மிஸ்டர். ஐயோ ஐயோ, உங்க முகமும் காரும் என்னமா ரியாக்ட் பண்ணுது? நீங்க மாத்திரம் டான்ஸ் ஆடிட்டீங்க. ஆஹா, என்ன பாவம், என்ன பாவம். உதவாக போக மாட்டே நீ? உதவாகனா போக மாட்டேன், விழுந்து படுத்துருவேன். யார் நீ? உதவாகனா படுத்துருவேன். யாரா இருந்து எனக்கு என்ன ஐயா? தெருவுல போற பெண்களை கலாட்ட பண்றவங்கள சும்மா விடக்கூடாது. ஐயோ, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர். நீங்க எங்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊரே உங்களை ஒரு மாதிரியா பாக்கும். அன்புல அப்புறம் நீங்க யார் மார்க்கெட் வேணா பிடிக்கலாம். உங்களுக்கு யார் மார்க்கெட் வேணும்? டான்ஸ் கத்துக்க நாங்க விரும்பல, போயிட்டு வா. குழந்தை, நீ வீட்டுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்லு. அவங்க சந்திச்சு நான் பெர்மிஷன் வாங்கி உன்னை குதிக்க வச்சிடறேன். நீ குதிச்சா நல்லா இருக்குமா? எங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களை நீங்க பாக்கணுமா? அம்மா, அதான முக்கியம். அட்ரஸ் அட்ரஸ் அட்ரஸ். அம்மா அம்மா அம்மா. என்னமா அது? நாட்டிய சிறப்பு தான் வந்திருக்கிறேன். என்ன நோட் அடிக்கிற இடமா இருக்குது? யாரு? வா, இது எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா கேட்டா கிண்டல பதில் சொல்றான். சந்தேகப்பட்டோம், கொண்டு வந்தோம். யாரா நீ? உண்மை சொன்ன உயிரே போயிடும். உயிர் தான் போகும். உயிர் போனா நான் வந்துங்க. ஆண்டவன் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் ஆடாத ஆட்டம் இல்ல, அதெல்லாம் ஒரு காலம். இன்னும் ஆடிட்டு தான் இருக்கிறேன். என் பேர் பால், டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர் ஆடி காட்டுறா? இதாங்க இப்பெல்லாம் ஆட்டமே. பல்தேவ், இவனை பத்தி என்ன நினைக்கிறேன்? பாக்குறதுக்கு வேடிக்கையான ஆளாத்தான் இருக்கிறான். அவன் எங்கேயே வச்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கிட்ட என்னங்க ஜாக்கிரதை? நானே ஒரு அனாதை பையன். சோறு கண்டது சொர்க்கம். வேலை வாழ்க்கையை கொஞ்சோண்டு வயிற்றுக்குள்ள போட்டீங்கன்னா வார சுருட்டிட்டு நாய் மாதிரி எங்கேயே கிடப்பினேன். வெரி குட். இவன் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இவனை 2 நாளைக்கு கண்காணிப்புல வச்சு வைங்க. ஏங்க, உங்க 2 பேர்ல யாருங்க முதலாளி? நீங்க தான் முதலாளி. என்ன சத்தம் போடுறீங்க? உன்னை எதுக்காக இங்க தங்க வைக்கிறோம் தெரியுமா? இங்க இருக்கு இல்ல, எங்களுக்கு அலுப்பா இருக்கிற நேரத்துல ஆடுறதுக்காக. அதானே
என் பொழப்பு. இது என்னங்க கஷ்டம்? இதை பாருங்க ஆடுறேன். ஹேய், அடே. ஆ, ஹேய், நீங்க ஆடுமா? பொண்ணு, அடே. இதா, இங்க ஒரு பொண்ணு. நீ ஆடுமா? ஆ, ஹேய், ஆ, ஆ, ஹேய், ஹேய், ஆ, நீங்க ஆடுங்க. ஆ, ஆ, ஆ. நீங்க ஆடுங்க. நீ புழைக்க தெரிஞ்சு விட்டா. என்னையே ஆட வச்சவன் நீதான்டா. இப்ப நான் உனக்கு நீ இத புடி. நான் எது கொடுத்தேன்? நீங்க எல்லாம் எதுக்காக டான்ஸ் கத்துக்கணுங்கிறீங்க? சினிமாவில் நடிக்கிறேன் சார். சினிமாவில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? சண்டை போடுவேன் சார், ஜம்ப் பண்ணுவேன் சார், துப்பாக்கியால சுடுவேன் சார், விசில் அடிப்பேன் சார். மின்னல் கொடி பழைய படத்தை மறுபடியும் எடுக்கிறாங்களா? நீ விசில் அடிப்பியா? உன்னை பார்த்தாதான் எங்களுக்கு விசில் அடிக்கணும் போல இருக்குது. அதுக்குல சார், டான்ஸ் கத்துக்கிட்டா நேர கதாநாயகி வந்துடலாம் சார். நீ வந்துருவ. உன்னை போட்டு படம் எடுக்க எந்த முதலாளி வருவான்? நேர கதாநாயகியா வர்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பத்தாதம்மா. கையில ரேடியோ வச்சுக்க தெரியணும், கூடவே தட்டு தூக்கிட்டு வரதுக்கு ஒரு சின்ன புள்ளைய கூட்டு வர தெரியணும், கத்தன் போட்ட கார்ல வரணும். கூட்டு வர பொண்ணு கதாநாயகியோட அழகா இருக்க கூடாது. சொல்லி கொடுத்த மூமெண்ட் செய்யப்போ செஞ்சிட காட்டாத. என்ன உடனே படுத்துட்ட? பின்மண்டையில அடி சார். ஷூட்டிங் டான்ஸரா? வச்சு இடிக்க போறேன். இவ்வளவு வளைஞ்சா போறோம். நீ நல்லா தண்டாடு சார். இன்னைக்கு இவ்வளவு போதும் சார், நாளைக்கு வரேன் சார், நாளைக்கு வரேன். நீயே நான் சனிக்கிழமை வரேன் சார். நானும் அவளோட வரேன் சார். ஏய், சண்டை போடுவாளாம், விசில் அடிப்பாளாம், கதாநாயகியா. 5 வயசுல தைச்ச கவனம் இன்னும் மாத்தாம இருக்கிற. அப்பா இப்பதான் முழு புடவைய பாக்குறேன். பாபஜியா, நீ ஏன் அந்த கூட்டத்துல கண் அடிச்சு உடனே புரிஞ்சுக்கிட்ட? ஆமா, நீங்க 2 பேரும் இங்க எப்படி? இப்படி கேட்டா எப்படி? அவங்க வந்துட போறாங்க. இவளுங்களா? இன்னைக்கு வரமாட்டாளுங்க. பெண்ட் எடுத்திருக்கிறேன். நீ தைரியமா சொல்லு.